ஹாய் ஸ்குவாட். போன வீடியோலேயே நம்மளால் ஃபுல்லாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வீடியோ லென்த் அதிகரிச்சனால நம்ம இதை பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கேன். நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் டி ஸ்குவாட்ஸ், வெல்கம் டு தினேஷ் டி vlogs. நான் உங்கள் தினேஷ். ஓகே கைஸ், இந்த ட்ரோனில் டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. சென்சார் எல்லா சைட்லேயும் இருக்குது. ட்ராவல் vlogs, சினிமாட்டிக்ஸ் வீடியோஸ் ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ ட்ரோனோட முன்னாடி ஒரு அழகாக ஒரு கிளாஸ் போட்டு நல்லா கேர்ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த இதை கொஞ்சம் கழட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இது எப்படி கழட்டணும்னா இந்த இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே கொஞ்சம் எடுத்தோன்னா வந்துடும். ஓகேவா, பார்த்துக்கோங்க, இழுக்காதீங்க. இழுத்தீங்கன்னா கிம்பிள் அந்த அடிபட்டுரும். ஓகே, ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் இந்த இடத்த இப்படி இப்படி கீழே இழுத்த மாதிரி இழுத்தீங்கன்னா வந்துடும் லைட்டாக. ஓகே, வந்துருச்சு நம்ம ட்ரோன். பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், அப்புறம் வந்து அழகாக இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. கிம்பிள் அந்த கவர் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்சே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகே, எடுத்தாச்சு. இதான் அந்த ஸ்பாஞ்ச். இதுலேயும் ஒரு சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்னா இதில் கிளாரிட்டியாக பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் யாரும் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு கூட ஒரு நல்ல சூப்பராக ஒரு கவர் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. டிஜே ஸ்டிக்கர்ஸ் நினைக்கிறேன். ஓகே, மேனுவல்ஸ் நிறையா இருக்குது. அடுத்தது ஸ்டிக்கர்ஸ் என்னன்னு தெரில. இதில் ஒரு டிஜே லோகோ கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இது அழகாக ஒரு டிஜே லோகோ, அப்புறம் இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மாடர்னாக ஸ்டிக்கர் டிஜே ஓடுது. ஓகே, சூப்பர். நம்மளுக்கு இது மாதிரிலாம் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபீல் ஆகும். என்டி ஃபில்டர்ஸ் இதை வந்து எப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணி பேட்ரி ஹப்பு. ஓகே, இது எப்படி எடுக்கிறதுனா இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதை சார்ஜ் போட்டாச்சு. இப்போ ட்ரோனுக்கு ப்ரொப்பல்லர் போடுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இதை எந்த சைடு போடணுன்றது ஒன்று இருக்குது. ஓகேவா, இதில் அது எப்படி பார்க்குறதுனா உங்களுக்கு இதிலே வந்து 2 கலர் தெரியும். பார்த்துக்கோங்க. ஒன்று ப்ளூ, இன்னொன்று ஒயிட்டு. இது எங்கெங்கே எப்படி வரணும்னு போட்டிருக்கா. இப்போ ட்ரோனை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த ஒயிட் ரெண்டும் இந்த சைடும் இந்த சைடும் வரணும். இந்த ப்ளூ கலர் இருக்குது இங்கிட்டும் வரணும். உங்களுக்கு இன்னும் கிளாரியாக தெரியும்னா இந்த ஒயிட் வந்து உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் இருக்கும். ஓகே, இன்னொன்று ப்ளூ போடுற இடம் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். பார்த்துக்கோங்க, பிளாக் தெரியுதா? பிளாக் கலர் பிளாக்காக இருக்கும். ஒயிட்டு போடுறது வந்து ஒயிட்டாக இருக்கும். சரி, ஓகே, டன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரொப்பல்லர் பார்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும். இன்னொரு எப்படின்னா இந்த கலர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒயிட்டு, இது பிளாக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த மோட்டர்ஸ்லேயும் அப்படி மாதிரி வரும். ஓகேவா, இது ஒயிட்டு, இது பிளாக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இது எப்படி மாட்டணும்னா இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக்கை வந்து ஒயிட்டை எடுத்துக்கிட்டு இப்படி ஸ்ப்ரிங்கில் விட்டு லாக் பண்ணி திருவிடணும். இப்போ லாக் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி இந்த பிளாக் எடுத்து இந்த ஸ்ப்ரிங்கில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே திருவி லாக் பண்ணிடணும். அதே மாதிரி தான் மற்றதையும் பிளாக்குக்கு பிளாக்கு, ஒயிட்டுக்கு ஒயிட்டு. பார்த்துக்கோங்க. இதை ராங்காக உங்களால் போட முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரியில் எப்படி சார்ஜ் இருக்குன்னு பார்க்கணும். இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் அதில் தெரியும் எத்தனை பாயிண்ட் இருக்குதோ அத்தனை பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம ட்ரோனில் போட்டுடலாம். இந்த இடமும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி போடணும். இப்படி போட்டால் சவுண்டு வரும். இப்போ தான் லாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதை இங்கே வச்சிடலாம்.
ஓகே, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு இந்த கண்ட்ரோலோட grip இந்த மேலே போடுறது வந்து இங்கே வரும். ஓகே, இங்கே வரும். இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. ஓகே கைஸ், இதை இப்போ ஆன் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ இதை எப்படி ஆன் பண்ணணும்னா இந்த பவர் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணோன்னே லோகோ வரும். ஓகே, இப்போ இங்கிலீஷில் லாங்குவேஜில் இருக்குது, நம்ம இங்கிலீஷே கொடுத்துருவோம். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்கு, அதை பார்க்கலாம். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, அக்ரி கொடுத்துருவோம். லொக்கேஷன் கேட்டிருக்கு, இந்தியா வந்துருச்சு. ஓகே, இந்தியாவை தொட்டுருவோம். நெக்ஸ்ட். இப்போ வந்து இது அப்டேட் கேட்கும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுனா பண்ணலாம், கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, பாஸ்வேர்ட் நம்ம போட்டுப்போம். நம்ம பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ டிக் கொடுத்துடலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். டைம் அண்ட் டேட் கேட்குது. கரெக்டாக இதில் என்ன காட்டும்னா கொல்கட்டான்னு சொல்லி காட்டும். கொல்கட்டா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து இது என்ன கேட்குதுன்னா நீங்கள் டைம் கரெக்டாக செட் பண்ணால் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். சரி, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஏற்கனவே நீங்கள் யூசர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை இனிமேல் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து என்கிட்ட ஏற்கனவே ஐடி இருக்கனால இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு கேப்சா கேட்குது, கொடுத்துடலாம். லாகின் கொடுத்துடலாம். ஓகே, ஆக்டிவேட்னு கேட்குது. நம்ம கரெக்டாக கொடுத்த உடனே ஆக்டிவேட் கொடுத்துடலாம். இப்போ என்ன கேட்குதுன்னா உங்களுக்கு இதை பற்றி கைடு, ஓகேவா, கைடு எப்படி சொல்லி தருதுன்னு சொல்லுது. ஓகேனா ஓகே கொடுத்துடலாம், ஸ்கிப் கொடுத்துடலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே, இந்த பேடை எப்படி யூஸ் பண்ணுறது அதை சொல்லி கொடுக்குது. அடுத்தது வந்து லெஃப்ட் டயல், ரைட் டயல், அட்ஜஸ்ட் கிம்பிள் டில்டா. கிம்பிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இங்கே வந்து கேமரா ஜூம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது. ஸ்கிப் கொடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, இது மாதிரி வீடியோ ப்ளே ஆகும். ஓகே, டிஜே ஃப்ளைன்னு வந்துருச்சு. நம்ம இது வந்து அத்தாரிஸ் ஆல் கொடுத்துடலாம். ஜாயின் பிஃபோர் ஃப்ளை, அப்டேட் கேட்குது, கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஓகே டன். இப்போ இது உள்ளே போயாச்சு. இப்போ வந்து கனெக்ட் ஏர்கிராஃப்ட் கேட்குது. ட்ரோனை எப்படி ஆன் பண்ணுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி தான் இதுலேயும். இதை வந்து லைட் ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ண உடனே விங்ஸ் எல்லாம் அப்படி ஷேக் ஆகும். ஓகே, அக்ரி. ஆக்டிவேட்டிங் கேட்குது. ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு, டன் கொடுத்துடலாம். அப்டேட் கேட்குது, அதையும் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரோன் எப்படி ஃப்ளை பண்ணுறது, உங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் இந்த சேனலில் இனிமேல் சொல்லப்படும். அப்புறம் டி ஸ்குவாட்ஸ் உங்களுக்கு எதனால் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேமா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.